Hi, hello and vanakkam friends. You are watching Tamil DriveSpark and it's me Giri. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பெங்களூர்ல இருக்கிற NMW பர்ஃபார்மன்ஸ் ரேசிங் கராஜ்ல. இங்க நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட HT500 ப்ராஜெக்ட்டோட சீரிஸை பண்ணிட்டு இருக்கோம். இதோட எபிசோட் 1 ஆல்ரெடி நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பா தமிழ் DriveSpark யூடியூப் சேனல்ல லாகின் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. அதில் வந்துட்டு நம்ம இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுடைய 410cc ஸ்டாக் இன்ஜினை எப்படி 500cc மாடிஃபை பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக் போர் சிலிண்டராக இருக்கட்டும், ஒரு கேம்ப் ஷாஃப்டாக இருக்கட்டும், இல்லை ECUவாக இருக்கட்டும், இல்லை வேல்வ்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எபிசோட் 1ல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு அதோட கண்டினியூஷன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி அதை இன்ஜினில் அசம்பிள் பண்ண போகிறோன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த அசம்பிளி ப்ராசஸை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அவர் கன்னடா DriveSpark சேனல் இன்ஹவுஸ் இன்ஜினியர் மிஸ்டர் பரத்வாஜ். ஸோ இவர் வந்துட்டு உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை இந்த வீடியோவில் காமிச்சு கொடுப்பாரு. அந்த ப்ராசஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த இன்ஜின் பிளாக்கில் கேர் பாக்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதை க்ளீனாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு மல்லமாக அங்கே வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நீங்கள் கேர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 ஷாஃப்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்துட்டு டிரைவர் ஷாஃப்ட்டு, இன்னொன்று வந்துட்டு ட்ரிவன் ஷாஃப்ட்டு. நீங்கள் ட்ரிவன் ஷாஃப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கிறதுலையே பெருசாக இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேர், அப்படியே வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் கேர், அப்படியே 3rd, 4th and 5th. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான காம்பனண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு 3 டாக் லிவர் இருக்கும். அந்த 3 டாக் லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரைவர் ஷாஃப்டில் இன்ஜெக்ட் பண்ணுற டாக் லிவரும் ட்ரிவன் ஷாஃப்டில் இன்ஜெக்ட் பண்ணுற டாக் லிவர்லையும் கொஞ்சம் உங்களுக்கு சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரிவன் ஷாஃப்டில் வந்துட்டு 2 டாக் லிவரை பிளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டிரைவர் ஷாஃப்டில் வந்துட்டு உங்களுக்கு 1 டாக் லிவர் பிளேஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஷிஃப்டர் செலக்டர். ஸோ இந்த ஷிஃப்டர் செலக்டரை வந்துட்டு நம்ம இங்கே பிளேஸ் பண்ண போகிறோம். பிளேஸ் பண்ண பிறகு அந்த டாக் லிவரை வந்துட்டு இந்த ஷிஃப்டர் செலக்டரில் இருக்கிற க்ரூஸில் வந்துட்டு ஸ்லாட் பண்ண போகிறோம். ஸ்லாட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா நீங்கள் வந்துட்டு கேர் அப் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த டாக் லிவர் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்ல மூவ் ஆகி ஸோ எந்த கேர் வேணுமோ அந்த கேர் செலெக்ஷனில் உங்களுக்கு அது கரெக்டாக உட்காரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் 2 கைட் ராட்ஸ் இருக்குது. இந்த கைட் ராட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு டாக் லிவரை வந்துட்டு கரெக்டான பொசிஷனில் லாக் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் எப்பவுமே தனியாக ட்ரை பண்ண போகாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ப்ரிசைஸ்லி இன்ஜினியர்ட் பார்ட்ஸ். அதனால நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணும் போது அது வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளே இங்கே வந்துட்டு தனியாக பண்ணல. இது வந்துட்டு NMW ரேசிங்கில் நிசார் கான் அவங்களுடைய கைடன்ஸ்ல தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ புனித், தேங்க்யூ ஃபார் ஷோயிங் அஸ் த அசம்பிளிங் ப்ராசஸ். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிங்கிள் வீடியோவாக வராது. இது வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் சீரீஸாக வரும். நீங்கள் கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன் ப்ராசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கனாக்கா தொடர்ந்து எங்களுடைய எபிசோட்ஸை பார்த்துன்னே இருங்க. Until then, it's me Giri. This is Bharadwaj. Signing off for Tamil DriveSpark.